ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீமா அப்படின்னு கோபி சந்த் மற்றும் பிரியா பவானி சங்கர் இந்த சோமனி கேஸ்டனுக்குள்ள நடந்த ஒரு படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பீமா படத்தோட டைட்டில் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ராம் பீமா அண்டு கிருஷ்ணா ஐ திங்க் ரைட்டு. ஸோ அவங்களோட கேரக்டர் தான் பீமான்ற கேரக்டர். ஸோ கிருஷ்ணா பீமா அந்த ரெண்டு கேரக்டரில் பீமாவோட கேரக்டரை வச்சு மெயினாக வச்சு ஒரு உருவாக்கினா தான். ஸோ ரெண்டு இரட்டையர்கள்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்தை பொறுத்தளவு. ஸோ இரட்டையர்களோட ஒரு கதை. அதில் வந்து ரெண்டு பேர்த்துக்கு என்ன ஆச்சு, ரெண்டு பேர்த்தில் ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரிலாம் இருக்கும். தென் பிஃபோர் தட் இதில் ஒரு மெயின் முக்கிய கருத்தாக என்ன சொல்ல வரோம், இதான் டைட்டில் கார்டு. ஸோ பீமான்றது ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் கோபி சந்த் சாரோட ஒரு லீடோட நேம் தான் பீமா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ குழந்தைகளை வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தும் போது வந்து அவருக்கு வந்து இறந்துடுவார். ஸோ இறந்ததுக்கு அப்புறம் அவரோட இரட்டையான அவரோட இன்னொரு இரட்டை மீன்ஸ் அவரோட தம்பி கிருஷ்ணா வந்து இதே இடத்துக்கு வந்து அந்த யாருனால இறந்தாங்க எதனால் இறந்தாங்கன்றதை கண்டுபிடிச்சி இது பண்ணுறது தான் படத்தோட செகண்ட் ஹாஃப். இது ஃபஸ்ட் ஹாஃப், இது செகண்ட் ஹாஃப். இதுதான் படத்தோட மைய கதை. ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா வச்சு ஒரு மாதிரி கான்செப்டை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நாசர் சார் தான் வில்லன் ரோல்னு சொல்லலாம். ஸோ அவர் ஒரு சயின்டிஸ்ட் ரோல் ரொம்ப அழகாக அவருமே கேரி பண்ணியிருந்திருப்பார். தென் பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு அழகான ரோலை வந்து கிருஷ்ணாவை துரத்துறது லவ் பண்ணுற ரோல் பண்ணுவாங்க. தென் வெண்ணிலா கிஷோர் சார் தான் ரெண்டு இதையுமே கனெக்ட் பண்ணுற ரோல். என்னென்னா, அந்த ஒரு தேவையில்லாத ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு புதைக்கும் போது அந்த பாடி வந்து எதிர்த்து சொல்லும், எனக்கு என் பையன் இவனை மட்டும் உங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு அவன் மனசார இது பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் போய் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்ப்பார். தென் சின்ன வயசுலேருந்து அண்ணா அண்ணான்னு அவரால் கூப்பிட முடியாது. தென் அந்த சின்ன பையன் வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடும்போது ரொம்ப ஒரு இது பண்ணுறது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். தென் இந்த பக்கம் இந்த கதையை காமிக்கும் போதுமே அவங்களோட ஃப்ளாஷ்பேக்குமே ரொம்ப அழகாக எமோஷ்னலாக நல்லாயிருக்கும். தென் ரெண்டு பேருமே அந்த ஒரு பையன் வந்து இவ்வளோ கோல்மால் பண்ணிக்கிட்டே இருக்கு, அவனால் இவனுக்கு கெட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும். தென் ஃபைனலி வந்து கிளைமேக்ஸில் வந்து அவர் வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடும்போதெல்லாம் ஒரு மாதிரி எங்கள் அண்ணன் இப்போ கூட வருவான் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே வந்து மற்ற ஆக்ஷன் சீன்ஸ்லாம். ஸோ படத்தில் ஓவரால் ஆக்ஷன் எல்லாமே தெரிய விட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. தென் ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் போலீஸாக இருந்து பண்ணுற சேட்டைகள் எல்லாமே அட்ராசிட்டிஸ்லாம் ரொம்ப ஃபன்னாக ஓவரலோடடாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து இவர் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு மீன்ஸ் அந்த பயந்த கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருப்பார். தென் அவர் வந்து இங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்றத காமிக்கும் போதும் சரி, தென் அவங்களுக்கு வந்து இதாக வந்து அவர் வரும்போதும் சரி, இது எல்லாமே ரொம்ப அழகாக இது பண்ணிவிட்டு வெண்ணிலா கிஷோர் சாரோட இது பண்ணும்போது ரொம்ப நல்லா ஒரு ஃபன்னும் கொண்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இதுவுமே கேரி ஆகிருக்கும். தென் நாசர் சார் வந்து அவர் கண்டுபிடிக்கணுன்னா ஒரு அழிவற்ற சிரஞ்சீவி அந்த சஞ்சீவினி அதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பார். தென் அதுக்கு வந்து ஒரு கேரக்டரை வந்து இவரோட அந்த பீமா சாரோட லவ்வர் அவங்களே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவரை தான் ஒரு மெயின் இதாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் தான் என்னோட பெரிய குருன்னு நினச்சிருப்போம். பட் அதெல்லாம் இதாகிட்டு இது மாதிரி இவர் தான் கெட்டவர் கடைசியிலன்னு தெரிய வரும்போது இதுக்காக இது எலிகள் மாதிரி நிறையா உயிர்களை கொண்டிருக்காருன்னு சொல்லி வரும்போதெல்லாம் ரொம்ப இதாகி அண்ட் ஃபைனலி ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல என்டர்டெய்னர், ஒரு நல்ல கருத்தோட நல்ல மெசேஜோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பீமாவை போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். ஸோ கண்டிப்பாக பீமாவை போய் ஃபேமிலியாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து ரொம்ப நல்ல என்டர்டெய்னர் தமிழ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு